குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்பட்டுட்டு இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்த சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த வழக்கு விசாரணையில காணொளி விசாரணை வந்திருக்கு. அதுல ஆஜரானவர் வந்து கழிப்பறையில இருந்து அந்த ஹியரிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய வொர்ஸ்ட்டான விஷயம். இதனால யாருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சார்பா அந்த நீதிமன்றத்தில ஆஜரானாரு பாருங்க ஒரு வழக்கறிஞர். அவருக்கு தாங்க அசிங்கம். ஏன்னா, நீங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜட்ஜ் இருந்திருப்பாரு. ஆப்போசிட் பார்ட்டி இருந்திருப்பாங்க. சுத்தி சக வழக்கறிஞர்கள் இருந்திருப்பாங்க. இந்த வழக்கறிஞர் இவருக்காக நின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா, இந்த மனுதாரர் கழிப்பறையில உட்கார்ந்து அவருடைய வேலைகள் என்னவோ அத பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்க்கும்போதே அப்படியே பதறுது ஒரு மாரி. எவ்வளோ அசிங்கமா இருந்திருக்கும். ஒரு ஹியரிங்க்கு ஒரு பெட்டிஷனர் வந்து கோர்ட்‌டுக்கு வந்துட்டு, நம்ம கோர்ட்‌ல நின்னு அந்த ஜட்ஜ் கிட்ட பெட்டிஷனர் பிரசன்ட் சொல்லிட்டு, அந்த பெட்டிஷனர் வந்து கோர்ட்‌ல நிக்காதப்பயே நமக்கு எவ்வளோ கில்ட்டா இருக்கும் ஜட்ஜ் கேள்வி கேட்கிறப்ப. இந்த விஷயங்கள்ல அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பார். உண்மையிலே இத வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் நானு. ஏன்னா, வைரலான விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, நம்ம ஒரு கிளையன்ட்டுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்லங்க வாங்க அப்படின்னு சொல்றப்ப, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது இந்த வைரல் வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா, கிளையன்ட்டுக்கு ஒண்ணும் தெரியாது. வீடியோ கான்ஃபரன்சிங்க நீங்க கோர்ட் ஹியரிங் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சும்மா காமனா சொல்லிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சட்டை இல்லாம தூங்கி எந்திரிச்சு படுத்துக்கிட்டு பேசுறது, அங்க நின்னு பேசுறது, டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது, டிராவலிங்ல வண்டி ஓட்டிட்டு பேசுறது, பெட்ரூம்ல இருந்துட்டு பேசுறது, வீட்ல பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் போயிட்டு இருப்பாங்க. சமையல் கட்டுல இருந்து பேசுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறப்ப தான் இந்த கால் வரும். இத இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது அட்வொகேட்ஸ் உடைய டியூட்டி. நம்ம ஒரு வீடியோ கால் கேட்டு பெர்மிட் பெட்டிஷன் போடுறப்ப, சைன் வாங்குறப்ப, இந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளையண்ட்ஸ்‌க்கு சொல்லணும். நீதிமன்றம்னா என்ன? நீதிமன்றத்துக்கு நீங்க நேரடியா எப்படி வரீங்களோ, அதே செல்ஃப் டிசிப்ளின், டிரெஸ்ஸிங் கோட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வழக்கு ஆஜராகணும். அதே மாரி இந்த டைமுக்கு உங்க நம்பர் ரீச் ஆகுது. உங்க கேஸ் ரீச் ஆகும். இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கன்வீனியன்ட்‌க்காக தான் இந்த பெட்டிஷன் போடுறோம். அப்படின்ற விஷயங்கள கண்டிப்பா கன்வே பண்ணணும். என்னுடைய இந்த வீடியோ எத்தன பேருக்கு ஷேர் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோ காலையில நான் பார்த்ததுனால, நான் ஒரு சில விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இது பார்ட்டியா இருந்தாலும் சரி, அட்வொகேட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் கேட்டு பெட்டிஷன் போடுறப்பயும், உங்களுடைய கிளையன்ட் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வரப்பயும், கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. இதனால பாதிப்பு வந்து வழக்கறிஞர்களுக்கு தான். வழக்கறிஞர்கள தான் கேள்வி கேட்பாங்க கோர்ட்‌ல. பார்ட்டிய ஃபோன் பண்ணி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவர் சார்பா வக்காலத்து போட நாம தான் ஆஜராகணும். நாம தான் விழிப்புணர்வா இருப்போம். சரிங்களா? தேங்க் யூ.